இப்போது இந்த மாரநேரியான் இந்த கோயிலிருந்து நம்ம இந்த ஐயாவோட வழிபாட்டை பார்த்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த தெய்வத்தோட கையில் இருக்க ஆயுதங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இவரோட கையில் நல்லா பாருங்கள், அவர் கையில் வச்சுருக்க ஒரு அருவா இருக்கும். இந்த அருவா வந்து மருதநில மக்களான தேவேந்திர குல வேளாளர்களோட பிறையை கணக்கு பண்ணி தான் அவங்க வந்து ஆயுதங்கள் செய்வாங்க. கதிர் அருவாளாக இருந்தால் 3ஆம் பிறையை கணக்கு பண்ணி அந்த அருவா அளவு இருக்கும். வெட்டு அருவாளாக இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான பிறையை கணக்கு பண்ணி அருவா அடிப்பாங்க. இப்போ இந்த மாரநேரியான் கையில் இருக்க இந்த அருவாளுக்கு வந்து 3ஆம் பிறையை கணக்கு பண்ணி இந்த அருவாளை அடிச்சிருக்காங்க. இது தென்காசி மாவட்டத்து தேவேந்திர குல வேளாளர்களோட ஒரு சிறப்பு. ரெண்டாவது வந்து இந்த காவல் அப்படிங்கிறது வந்து மருதநில மக்கள் வந்து குறிப்பாக வந்து ஆறு, ஏரி, குளங்கள் இந்த மாதிரி வயல்வெளிகளை எல்லாத்தையும் உருவாக்கி அவங்களோட வாழ்வியலையும் அதோட கரைப்பகுதிகளிலே அமைச்சிக்கிட்டாங்க. அப்படி ஒரு அமைந்த இடமா தான் இந்த தென்காசி பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட, தென்காசி பாண்டியர்களோட முதல்வனான பராக்கிரம பாண்டியனோட உடன்பிறந்த தம்பியான குலசேகர பாண்டியன் பெயரால் உருவான இந்த குலசேகர பேரி குளத்துக்கரையில் இந்த மாரநேரியான்கிற இந்த தெய்வம் அமைஞ்சிருக்கு. அவர் கையில் இருக்க அந்த கதாயுதம், இந்த கதாயுதத்தில் வந்து வீரன்னு சொன்னால் நம்ம ராவணன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு படை வீரனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை கையாளக்கூடிய திறமை இருக்கும். அதே மாதிரி இந்த மாரநேரியானுக்கு வந்து அந்த கதாயுதத்தை பயன்படுத்தக்கூடியதில் வந்து அற்புதமான ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து அவரோட ஆயுதம் மூலமாக அவர் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. என்னதான் இந்த காவல் தெய்வங்களாக இவங்க இருந்தாலும் கூட இவங்க இன்னும் இந்த தெய்வத்துக்கு வந்து அசைவ படையல் கிடையாது, சைவ படையல் தான். மண்ணை உழுது உழவு தொழில் செய்து மண்ணிலிருந்து உருவாகும் அனைத்து விதமான பொருட்களையும் வச்சு தான், விளைபொருட்களையும் வச்சு தான் இந்த தெய்வத்துக்கு படைக்கிறாங்க. இந்த தெய்வத்துக்கு வந்து இரத்த பலி கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு சொந்தமான ஒரு சைவ வழிபாட்டு முறையை தான் இந்த தெய்வம் முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து இந்த பகுதி மக்கள்கிட்ட இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம்.